இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை எங்கேயோ மறந்து வச்சிட்டீங்க. ஆனால் அந்த பணத்தை ஒரு வருஷம் கழித்து ஞாபகம் வச்சு எடுக்கிறீங்க. ஆனால் அது வந்து வெறும் காகித பேப்பராக இருக்குது, பணமாக இல்லை, வெறும் பேப்பராக இருக்குது, யூஸ்லெஸ் பேப்பராக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் அப்போ என்னவா இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு உண்மையிலே நடந்திருக்கு. ஒரு மனுஷன் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை அவனோட ஃபேமிலிக்கே தெரியாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறான். ஆனால் அந்த இடத்த அவனும் மறந்து போயிடுறான். ஒரு வருஷம் கழித்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி எடுத்து பார்க்கும்போது அது அங்கே வந்து பணம் வந்து இருக்குது, ஆனால் அது வந்து வெறும் காகித பேப்பராக இருக்குது. இந்த ஒரு அதிர்ச்சிகரமான இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்திருக்கு. பணம் வெளியே இருந்துச்சுன்னா செலவாயிரும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கிலால். அவர் வந்து ஒரு விவசாயி. அவர் வந்து ரீசெண்டாக ஒரு நிலத்தில் ஒரு பகுதியை விற்றுருக்காரு. அது விற்று ஒரு பணம் வந்ததை ஃபேமிலிக்கே தெரியாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காரு. குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் அனாவசியமாக செலவாகும்